மத்தேயு 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இடறல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ! இடறல்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடறல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ! உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்னியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இடறல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோன்னு சொல்லி போடப்பட்டுள்ளது. அதே போல எந்த மனுஷனால் இடறல்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்த மனுஷனால் இடறல்கள் வரும்? நம்ம யாருக்குமே இடறலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேதாகம் நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் மற்றவர்களுக்கு இடறல்களாக இருந்தோமானால் நமக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே யாருக்குமே அநேக காரியங்களுக்கு நம்ம இடறலாக இருப்போம். இதை நம்ம கிறிஸ்தவர்களாக வாழ்கிற போது நம்ம மற்றவர்களுக்கு இடறலாக நாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கற்றுத்தருகிறது. அதே போல் நம்மளுடைய கையாவது காலாவது அது இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போகணும்னு சொல்லி குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்ம கையையும் காலையும் இல்லை, நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். நமக்கு இடறலாக இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், நம்ம ரிலேஷனாக இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களை விட்டு நீங்கள் விலகி இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் சொல்லி தருகிறார். அதை நம்ம அவங்க கூட சேர்ந்து நம்ம நரகத்தில் நித்திய அக்னியில் நம்ம தள்ளப்படுவதை பார்க்கிலும் நம்ம பரலோகத்தில் அவருடைய நித்திய ஜீவனுக்குள்ளே நம்ம பிரவேசிப்பதை நமக்கு நலமாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் கற்றுத் தருகிறார். எனவே யார் நமக்கு இடரலாக இருக்கிறார்களோ அவர்களை விட்டு நாம் விலகி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கற்றுத் தருகிறார். இடரலை உண்டாக்குகிற மனுஷனுக்கு ஐயோன்னு சொல்லி வேதாகம் கற்றுத் தருகிறது. எனவே நாம் ஜாக்கிரதையாய் பழகும் போதும் ஜாக்கிரதையாய் நாம் யாருக்கும் இடரலாக இராதவர் நம்மை நாமே பாதுகாத்துக்கணும். நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும். அதே போல் இடரலாக யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேதாகம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஆமென்.